நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/3/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி, மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 11:13 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:46 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:46 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:46 வரை மூலம், பின்பு பூராடம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பணியில் ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர்கள் செயலை குறைகள் சொல்ல வேண்டாம். தொழில் உங்களுக்கு ஆதாய மதமாகத்தான் இருக்கும். பணியாளர்கள் பணி சுமையால் அவதிப்படக்கூடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பரிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். முக்கிய முடிவில் எடுக்கும்போது தெளிவிருக்கட்டும். அடுத்தவர் பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று மேஷ ராசினியர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முக்கிய முடிவை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். ஆலோசனை செய்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். முடிவில் ரொம்ப தெளிவாகிடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றினை போடும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு கணக்கச்சிதமாக கை கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாம் சுலபமாக செல்லக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. இன்று அனைவரும் கண்டிப்பாக பாராட்டக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கடனை திருப்பி அடைப்பதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். கிருத்திகை. இன்று கவனமாக பேசி பழகுவது நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று கருத்து மோதல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முன்னேற்பாடுடன் இன்று பணிகளை மேற்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். கூடுதல் பண வருமானம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தேவையற்ற வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் இன்று திருப்தி நிலையில் இருக்கக்கூடும். குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆலோசனைகளை ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முக்கிய நபர்களின் அறிவுரை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த கடனை திரும்பி வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். கவனமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது.
தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டு தொழில் மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்து வாங்கும் தொழில கூட உங்களுக்கு வெற்றி இருக்கும். சொந்த பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெண்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று குடும்ப பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. காதல் மட்டும் குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மன வலிமை கூடும் நாக இருக்கக்கூடும் என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் ஓரளவு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். பயப்பட வேண்டாம். ரோகிணி. சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும் என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க என்று செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அறிமுகம் இல்லாதவரை மட்டும் நெருக்க வேண்டாம். மன சிலேகங்கள் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கூடும். தொழில் சிரமங்களை தாமதமின்றி சரி செய்வது அவசியம். பண வரவை விட நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. உணவுப் பொருட்களை மட்டும் தரமழிந்து உண்ணுவது நல்லது என்று பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு ஏற்படக்கூடும். பயணங்களில் எதிர்பார்த்த தடங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக வரக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைப்பினை கொண்டிருக்க வேண்டியிருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இல்லத்திற்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக எல்லாம் சிரமம் இல்லாமல் நடக்க கொடுங்க என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இறக்கம் மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைதிவிடக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். தயவு செய்து பய உணர்வு கண்டிப்பாக வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். திருவாதிரை. இன்று நீங்க நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். காரியங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவரின் நட்பின்றி ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயல்கள் முடியாதது ஏதுமில்லை.
ஃபைனான்ஸ் போன்ற துறைகளை கவனமாக செயல்படுங்கள். புனர்பூசம். இன்று வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக உண்டாகும். முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். உங்கள் நல்ல சில பிறர் பாராட்டும்படிதான் இருக்கக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடுங்க. தொழிலில் நீங்க அதிக உழைப்பினால் சாதனை புரிவீர்கள். உபரி பண வரவு சேமிப்பாக மாறக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்ற அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்க கொடுங்க. உடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கிளேசங்கள் மறைந்து ஒற்றுமை ஓங்கி இருக்கக்கூடும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வாகன பராமரிப்பு செலவு வேண்டி ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாக்க கொடுங்க. தகப்பனாருடன் வீண் விவாதங்கள் வந்து செல்லும். இந்த வெளி உலக தொடர்புகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று தனித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பமும் மனதிற்குள் நிம்மதி இல்லாதது போல் இருக்கக்கூடும். காதலை மட்டும் நீங்க விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மாணவருக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. என்று தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் படிக்க வேண்டும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. நல்லதொரு ஆற்றல்கள் இன்று வெளிப்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். தித்திக்கும் செய்திகள் இல்லத்திற்கு வரக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூட்டும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்து கொடுப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். ஆயில்யம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். இன்று தேவையில்லாத நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று நீங்க நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தாய் தந்தையாருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இந்த அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். சிம்ம ராசினியர்கள் இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். சொந்த பணியில் ஆர்வம் ஏற்படக்கூடும். மற்றவர்கள் குறை சொல்லாத வண்ணம் நடந்து கொள்வீர்கள். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். உங்கள் நல்ல செயல் கண்டிப்பாக பாராட்டுகளை பெறுங்க. அக்கம் பக்கத்தினர் அன்பு பாராட்டும் நாளாக இருக்கக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணியில் ஈடுபடுவீர்கள். வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடும். பணியாளர்கள் சலுகை கிடைக்க பெறுவீர்கள். பெற்றோரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படக்கூடும். விரும்பி பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் உதவியும் கிடைக்க கொடுங்க.
நண்பர்கள் மூலமும் உதவிகள் கிடைக்கக்கூடும். மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்குள் தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் சரியாகும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிரித்த முகமும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திட்டமிட்ட பணிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பூரம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று முடிவுல உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். லாபத்திற்கு குறைவு இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு இருக்குங்க. ஃபைனான்ஸ் போன்ற துறைகளை கவனமாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என்று ஓரளவு சமாளித்து முன்னேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நடக்கும் காரியங்கள கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். ஒருமுகத்தன்மையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். தாமதமான பணிகள் மீண்டும் சூடுபிடிக்கும். எளிமையாக இந்த பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் குறைந்துவிடக் கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்குங்க. எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். கூட இருப்பவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொருளாதாரம் கண்டிப்பாக உயரக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படக்கூடுங்க. மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். யாரிடமும் சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூட்டும். திட்டமிட்டு செயலாற்றினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். வீடு வாங்க முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. என்று எல்லோரிடத்திலும் சுலபமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பெண்கள் என்று முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். தெளிவான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காதல் மட்டுமே திருப்தி இல்லாத போல் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்று பல வகையான யோகம் ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஏற்று சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அஸ்தம் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவர்கள் மத்தியில் இன்று சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள்.
கெட்ட சகவாசனையும் அடியோடு ஒழிக்க பார்ப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக கடைபிடிப்பீர்கள். எதிர்காலத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். என்ற திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டு இல்லத்தில் பேச பாருங்கள். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் நீங்க சுறுசுறுப்புடன் எதையும் ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சித்திரை என்ற எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. எதிர்மறையாக ஏற்படும் விலகி இருக்க வேண்டும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். இன்று முடிவில் லாபம் ஏற்படக்கூடும். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தினர் அன்பு பாராட்டும் நாளாக இருக்கக்கூடும். இனிய வார்த்தைகளால் பிறரை கவருவீர்கள். வாழ்க்கை தரம் வியத்த அளவில் இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். சேமிக்கும் விதத்தில் வருமானம் வரக்கூடுங்க. குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. பழைய கடனை அடைப்பதற்காக இந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்ல நிலைக்கு வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவீர்கள். அரசாங்க அனுகூலம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியில் இருந்தது கண்டிப்பாக மாறும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. உறவினர்கள் பாசத்தை கண்டு மகிழ்வர்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூட்டும். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடும். இன்று எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. என்று எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுவாதி இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிலும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காசு பணம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும், அது போதுங்க. விசாகம் என்று நல்லவைகள் நடைபெற கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூட்டும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கூட்டும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எல்லோரிடத்திலும் சிரித்து பேசி பழகுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இன்று நடைபெறும் காரியங்களை கண்டு பயப்படாமல் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்ற மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக கூட்டும். செய்ய நினைத்த காரியத்தை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். மனதளவில் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூட்டும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். என்று துடிப்புடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். மிகவும் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. உறவினரின் பாசத்தை கண்டு நிகழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிலவை பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். வருமானம் சுமாராகத்தான் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள்.
திட்டமிட்ட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் சென்று மன மகிழ்ச்சியும் அடைவீர்கள். பெண்கள் இன்று நிர்வாக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவையான பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதல நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் இன்று நீங்க முயற்சிகள் எடுத்தால் வெற்றி இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விடுமுறை விட்டாலும் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். என்று கூடுமானவரை முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். நளினமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சிரித்த தன்மையுடன் காணப்படுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நடக்கும் காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் என்ற பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகக்கூடும். உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அமோகமான வரவேற்பு ஏற்படக்கூடும். லாபத்திற்கெல்லாம் என்று குறைவு இருக்காதுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். எல்லா நாளிலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் நீங்கிவிடக் கொடுங்க. அனுகூலமான நல்ல பலனை எதிர்பார்க்க கூடும். தைரியம் உண்டாக கொடுங்க. சகோதரர்கள் வகையில் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். நினைத்த வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிலும் கூடுதல் லாபத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். அன்பு பாசமும் அதிகரிக்க கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுமை என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். நிதானம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கட்டும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறக்கூடும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கென்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் நீங்க பொறுமையாக அணுகுவது நல்லது என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். விடுமுறை விட்டாலும் படிப்பதை தொடருங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விரைவாக செயல்பட்டு இன்று காரியங்களும் முன்னேற்றம் அடைவீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஃபைனான்ஸ் போன்ற துறைகளை மட்டும் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள், அது போதுங்க.
போராட்டம் என்ற நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பய உணர்வு வேண்டாம். உத்திராடம் தெளிவான முடிவெடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலை என்று ஏற்படக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். தயவு செய்து பய உணர்வு வேண்டாம். மகரம் ராசினியர்கள் என்ற ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நிம்மதியான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. யாரையும் குறைவாக எடை போட வேண்டாம். அதனை நீங்க கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பண விஷயங்களை ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிரையும் வச்சிருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூட்டும். யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மனோ தைரியம் என்று ஏற்பட கொடுங்க. இன்று அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இன்று வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். யாரிடமும் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். சுய லாபத்திற்காக சிலர் உதவ முன் வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் இருக்கக்கூடும். அளவான பணவரவுதான் இன்று இருக்கக்கூடும். உடல்நலத்தில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். முன்னேற்றம் அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிர்வாக திறமை பளிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற கனவுகள் மெய்ப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இன்று காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு மன அமைதி கூடுதலாக இருக்கக்கூடும். அவிட்டம் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை கூட கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். கும்பம் ராசினியர்கள் இன்று நடப்பது ஒன்று, நினைப்பது ஒன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாம் நல்ல விதமாகத்தான் நடக்கும், புரிந்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. மனசுக்குள்ள ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எல்லோரிடத்திலும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வீணான விஷயங்களை பேசி நேரம் செலவிட வேண்டாம். குடும்பத்தில் கூட கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மனசுக்குள்ள நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. சுய தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அளவான மூலதனம் கண்டிப்பாக போதுங்க. ஆதாயமும் கூட சீராக வரக்கூடும். பணி நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு ஏற்படக்கூடும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். என்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மனசுக்குள்ள நம்பிக்கை ஏற்படக்கூடும். சுய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கொடுங்க. வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். போட்டி பொறாமைகளும் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும்.
மற்றவர் மத்தியில் உயர்ந்து காணப்படுவீர்கள். மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரியக்கூடிய சூழல் இருக்குங்க. தூக்கம் இல்லாமல் இருந்த இரவுகள் கண்டிப்பாக மாறி நல்ல உறக்கமும் வரக்கூடும். யோகா போன்ற பயிற்சியில ஈடுபடுவது நல்லது. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். என்ற தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். அமைதியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணூறு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மாணவருக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க என்று படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. சதயம். இன்று முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். போராட்டாத்தி. போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. இன்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் இன்று நேரம் செலவிடுவீர்கள். மீனம் ராசினியர்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. பல வகையில யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து போராடி சில காரியங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுலபமாக கைகூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கூட விலகி செல்லக்கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். சுமூகமான சூழலும் ஏற்படக்கூடும். இன்று கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு கண்டிப்பாக எல்லாவித சூழலும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. என்று எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் கூட உங்கள் நல்ல மனசை பாராட்டுவார்கள். உங்களிடம் நல்லபடியாக பேசுவார்கள். உங்களுடைய செயல்களில் ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கித்தான் செல்லும். சகோதரர்களின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்வது மிக நல்லது. ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று இனிய மாற்றங்கள் உண்டாக கூடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவிட வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். போக போகத்தான் காதல் கை கூடுங்க. இல்லத்தில் முன்கூட்டியே சொல்லி வைப்பது நல்லது. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். நேரத்திற்கு இன்று நீங்க உணவை எடுத்துக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இன்று வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நம்பிக்கைக்குரியவர்கள் இன்று பக்கபலமாக இருக்கக்கூடுங்க. உத்திரட்டாதி வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இன்று மனம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. சிரித்தபடி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு துணிச்சல் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். ரேவதி எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தன வரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளங்குவீர்கள். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று எதிர்மறையாக பேசுபவர்கள் கூட உங்கள் நல்ல மனசை பாராட்ட கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.